அரசியல் களத்தில் அரங்கேறும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள், தலைவர்களின் சாதுரியமான மேடை பேச்சுகளை அரசியல் இதெல்லாம் சாதாரணமப்பா பகுதியில் பார்க்கலாம். விஜயை விட அஜித் ரசிகர் தான் அதிகம். அவர் கட்சி ஆரம்பிக்கல, அவர் ஆரம்பிச்சுதா அவருக்கும் கூட்டம் கூடி இருக்கும். விஜய் கட்சியில யாராவது இருந்தா சொல்லுங்க. விஜயினுடைய கொள்கை என்ன? இயல்புடைய எந்த இவனை பிடிக்காது எனக்கு. எனக்கு இப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு வச்சு செய்யறதுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. மதுரையில பேசின சாட்டை துரைமுருகன் மைக்க புடிச்ச உடனே நேரா விஜய் கிட்டயே ஒரு கேள்வியை தட்டிட்டாரு. விஜயோட கொள்கை தான் என்னப்பா அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி இப்போ சோசியல் மீடியால செம வைரல். இது மட்டுமா, விஜயை ஏன் விமர்சிக்கிறேன்னு ஒரு விளக்கத்தையும் சொல்லி இருக்கிறாரு. நான் விஜயோட ஒப்பிடுவதற்காக அஜித் தூக்கல, நான் இயல்புடைய அஜித் ரசிகன், அது வேற விஷயம். இயல்புடைய எந்த இவனை பிடிக்காது எனக்கு. எனக்கு இப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு வச்சு செய்யறதுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. விஜய் கட்சியில யாராவது இருந்தா சொல்லுங்க. விஜயினுடைய கொள்கை என்ன? திமுக தீய சக்தி, கலைஞர் ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். எப்ப யார் பண்ணி கட்சியை இணைக்காம தனி கட்சியாவே இயங்கி இருக்கலாம் நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நாங்க பண்றோம். நீங்க உங்களோட என்ன கேட்டாரா? நீ பதில் சொல்றீங்க வந்து அமைதியா அவரு பாவம் திட்டு வாங்கி வயர்ல போறேன். அரசியல டென்ஷன் ஆகிறது சகஜம்தான். ஆனா நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் செம்ம கடுப்பாகிட்டாரு. செய்தியாளர் சந்திப்புல ஒரு நிர்வாகி ஆர்வ கோளாறுல குறுக்க பேச மனுஷன் டென்ஷன் ஆகிட்டாரு. கட்சியை இணைக்காம தனி கட்சியாவே இயங்கி இருக்கலாம் நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நாங்க பண்றோம். நீங்க உங்களோட என்ன கேட்டாரா? நீ பதில் சொல்றீங்க வந்து அமைதியா. ஆனா நிஜமான காமெடி அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. அடுத்த நாள் அவரு கார்ல கிளம்பும் போது அதே நிர்வாகி மறுபடியும் தெரியாம குறுக்க வர சரத்குமார் கலாய்ச்சி விட்டுட்டாரு. அவரு பாவம் திட்டு வாங்கி வயர்ல போறேன். அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். அதனால நடிகர் விஜய்க்கும் பவர் ஸ்டாருக்கும் தான் போட்டி. நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. 2026ல ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, நான் ஏவிகே. அண்ணா வளர்ச்சி கழகம்னு ஒரு கட்சியை தொடங்க போறதா சொன்ன பவர் ஸ்டார் சீனிவாசன் இவருக்கு போட்டி யாருன்னு கேட்டா மனுஷன் தக்லீஃப் பண்றாரு. அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். அவரு டிவிகே, நான் ஏவிகே. ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஏவிகேன்னா அண்ணா வளர்ச்சி கழகம், அது விரைவில் நான் ஆரம்பிக்கிறேன்.